ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் மிளகு கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மட்டன் நான் ஒரு 700 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 வரமிளகா, 8 பல் பூண்டு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டொமேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க இந்த டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான ஆயில், தாளிக்கு 2 பட்டை 3 லவங்கம் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த ராஸ்மெல் போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட டொமேட்டோவும் ஆனியனும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 7 விசில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவு விசில் வந்தாச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கார்னிஷ்காக கொஞ்சம் கறி லீஃப் மட்டும் போட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் கைஸ், காரசாரமான மட்டன் மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பமுக்கு இந்த டிஷ்ஷு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் மெஹபூபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.